வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, அ ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்றவர் எழுதின "விலங்கு பண்ணைங்கிற" புக்க பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இவர் வந்து 1984ன்னு இன்னொரு புக்கு கூட இவர் எழுதி ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. ஸோ அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். பட் அத நான் படிக்கல. என்னமோ அது படிக்கணும்னே தோணல. ஆனா இந்த புக் வந்து அ ரீட் பண்ண ஆரம்பிச்சோனயே ஏதோ ரொம்ப நல்லா இருக்க மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இது ஒரு கதையாவே போகும். அதில அவரு சொல்ல வர விஷயங்கள். அதுதான் இந்த புக்கு. ஸோ இதில வந்து பெரிய பண்ணை அப்படின்னு ஒரு விலங்கு பண்ணை இருக்கும். ஒரு அனிமல் ஃபார்ம் இருக்கும். அத வந்து ஜோன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் நடத்திட்டு இருப்பாரு. ஜோன்ஸும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த பண்ணைய வந்து நிர்வகிச்சுட்டு வருவாங்க. அந்த பண்ணையில வந்து எல்லா மிருகங்களும் இருக்கும். பன்னி, அப்புறம் ஆடு, மாடு, குதிரை, கோழி அ எல்லாமே இருக்கும். பூனை அது இதுன்னு எல்லாமே இருக்கும். இத வந்து அவரு பார்த்துப்பாரு. ஸோ இங்க இருக்கிற எல்லா மிருகங்களுக்குமே அவங்க வயித்துக்கு ஒரு 1/4 வயித்துக்கு ஒரு சோறும், அவங்கட்டருந்து எல்லா வேலையும் வாங்கிக்கிற மாரி தான் இவரு நடந்துக்குவாரு. அப்போ அந்த அனிமல் ஃபார்ம்ல ஒரு ஒரு கெழட்டு பன்னி ஒண்ணு இருக்கும். அந்த அந்த பன்னிக்கு வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, கிழட்டு தளபதி அப்படி சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப வருஷமா இருக்கும். ரொம்ப வயசானது அது. நெறைய அது பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு நாள் எல்லார்கிட்டயும் ஒரு கனவ பத்தி சொல்லணும். எனக்கு வந்த கனவு அப்படின்றத பத்தி சொல்லும். அதுக்காக எல்லாரையும் கூப்ட்டுருக்கோம். எல்லாரையும் கூப்ட்டு பேசுறதுக்கு எல்லா அனிமல்ஸும் வந்திருப்பாங்க. ஸோ அது கனவ பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, அ ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி அது சொல்லும். நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கையா? நம்ம வந்து எவனோ ஒருத்தனுக்காக உழைச்சிட்டே இருக்கோம். நம்ம உழைப்புக்கேத்த ஊதியமும் நமக்கு கிடைக்கிறதே இல்ல. அவ்ளோ அடிமை மாரி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்மட்டருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிறானுங்க. ஆனா, நமக்கு வந்து செத்து போயிறக்கூடாது அப்படின்றதுக்காக, ஏதோ உயிர் வாழ்றதுக்கு உனக்கு கொஞ்சம் உணவு அப்படிங்கிற மாரி ஒரு உணவு குடுக்குறாங்க. அதையும் நம்ம சாப்பிட்டுட்டு உழைச்சிட்டே இருக்கோம். இப்படிதான் நம்ம வாழ்க்கை போகுது. மனுஷன் வந்து எதுக்குமே உபயோகப்படாத ஒருத்தன். அவன் வந்து அவனால பால் குடுக்க முடியாது, முட்டை போட முடியாது, நம்மள மாதிரி வேலை செய்ய முடியாது. ஏதாவது எலிய பிடிக்கணும்னா பூனைய மாரி ஓட முடியாது. எதுவுமே அவனால பண்ண முடியாது. ஆனா நம்மட்டருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். கோழி முட்டை போட்டா அத எடுத்து வித்துடுறான். மாட்டுட்ட இருந்து பால் கறந்து அத எடுத்து வித்துடுறான். எல்லாமே பண்ணிர்றான். இப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு, கடைசியா சரி சாகுறப்பயாவது நிம்மதியா சாகலாம் அப்படின்னா, அதையும் விட மாட்றான். நம்மள கூட்டு போயி இந்த மாரி கொன்னுடுறாங்க. கொன்னு அந்த கறிய விக்கிறது. அ அது மாரி நம்மளோட கடைசி வரைக்கும் நம்ம உழைப்ப சுரண்டுனது பத்தாதுன்னு நம்மளுடைய பாடியும் இறந்ததுக்கப்புறம் அதிலேருந்து என்னெல்லாம் அவன் பெனிஃபிட் எடுத்துக்க முடியுமோ, எல்லாத்தையும் எடுத்து அவன் நல்லா வாழ்ந்துக்கிறான். இவ்வளவையும் பண்ற நாம ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படி சொல்லிட்டு அது சொல்லும். ஸோ மனுஷங்களே இல்லாத இந்த பண்ணை இருந்ததுன்னா, அது எவ்வளோ நல்லாருக்கும். அதுதான் வந்து உண்மையிலேயே நமக்கு ஒரு சுதந்திரம். அந்த மாரி அது சொல்லும். இது வந்து ஒரு புரட்சி அப்படி சொல்லும் அது. இந்த மாரி ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எல்லாருமே அங்க ஈக்குவல். எல்லா அனிமல்ஸுமே அங்க ஈக்குவல் தான். ஒரு நம்மளே நம்மள ஆண்டுக்கிட்டோம்னா, லைக் விலங்குகளே விலங்குகள ஆட்சி செஞ்சுக்கிட்டாங்கன்னா, அ என்ன நடக்கும்னா, எல்லா அனிமல்ஸுமே அங்க ஈக்குவலா பார்க்கப்படும். அ அந்த அனிமல் வந்து ரொம்ப பலசாலியோ, இல்ல வீக்கா இருக்கோ, அறிவாளியோ இல்லையோ, நெறைய அது பெனிஃபிட் தருதோ இல்லையோ, ஆனா எல்லாருமே சமமானது. ஆனா எல்லா மிருகங்களும் சமமானது. அப்படிங்கிற மாதிரி நம்ம அத கொண்டு போகலாம். இந்த புரட்சி வந்து உங்களுடைய ஆயுட்காலத்தில நடக்கலாம், இல்ல நடக்காமலும் போகலாம். ஆனா இப்படி ஒரு புரட்சி வரையில எல்லாமே மாறும். நம்ம லைஃப் ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்றத அது சொல்லும். ஸோ அது வந்து அது கண்ட கனவ பத்தி சொல்லும் அதுக்கப்புறம். ஆ என்னன்னா, அது சின்ன வயசா இருக்கையில, அந்த பன்னி சின்ன வயசா இருக்கையில, ஆ அவங்க அம்மா, அப்பாலாம் பாடுன ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி, "இங்கிலாந்து விலங்குகளே" அப்படி சொல்லி ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த விலங்குகள் எல்லாமே அத பாடுவாங்க. அதாவது மனித நடமாட்டமே இல்லாத அ ஒரு அனிமல்ஸ் மட்டுமே இருக்கிற ஒரு வாழ்க்கை அது. அப்போ நீங்க வந்து இதுக்கெல்லாம் கஷ்டப்பட தேவை கிடையாது. உங்களுடைய முட்டையெல்லாம் இருக்கும்ல, உங்க முட்டையெல்லாம் உங்ககிட்டயே தான் இருக்கும். அதெல்லாம் யாரும் எடுத்துட்டு போமாட்டாங்க. நீங்க உங்க குழந்தைகளுக்காக கறந்த பாலெல்லாம் உங்களுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி உங்கள யாரும் கொல்ல மாட்டாங்க. சாட்டைய வச்சு அடிக்க மாட்டாங்க. உங்கள யாரும் துன்புறுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். ஸோ இந்த பாட்டு தான் சொல்லிட்டு அத சொல்லிட்டு, இந்த மாதிரி லைஃபே ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பன்னி வந்து அ ஒரு பெரிய இது சொல்லும். லைக் ஒரு பெரிய ஸ்பீச் குடுக்கும். இதில வந்து இந்த பண்ணையில வேற யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, 2 குதிரை இருக்கும். க்ளோவர் அப்புறம் அ
பாக்ஸர் அப்படின்னு 2 குதிரை இருக்கும். அதுக்கப்புறம் பெஞ்சமின்னு ஒரு வயசான கழுதை ஒண்ணு இருக்கும். இந்த மாரி நெறைய மிருகங்கள் இருக்கும். இது ஒவ்வொன்னுத்துட்டயும் கேட்கும். "க்ளோவர் நீ வந்து எத்தன குட்டி போட்ட? அ உன்னுடைய குட்டியெல்லாம் எங்க? உன் குதிரை குட்டியெல்லாம் எங்க? எல்லாத்தையும் அவன் வித்துட்டான்." அப்புறம் ஒரு கோழிட்ட கேட்கும். "நீ எவ்ளோ முட்டை போட்டிருப்ப? அதில எத்தன உனக்கு வந்து உன்னோட குட்டியா உன் கூட இப்ப இருக்கு? எல்லாத்தையும் எடுத்து வித்துட்டானுங்க." எல்லாமே மனிதர்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காக பண்றாங்க. அப்படிங்கிறத பத்திலாம் இது சொல்லியிருக்கும். இந்த பண்ணி சொன்ன விஷயங்கள்லாம் சில மிருகங்களுக்கு ரொம்ப அது அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அத நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு தாட்டோட இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் குடுத்து ஒரு 3 டேஸ்ல வந்து அந்த பன்றி வந்து இறந்துரும். அந்த கிழட்டு தளபதின்னு சொல்லப்படுற அந்த பன்றி வந்து இறந்திருக்கும். ஆனா 2 பன்னிங்க இருக்கும். ஒரு 2 முக்கியமான பன்னிங்க. அவங்க யாருன்னா, நெப்போலியன், ஸ்னோபால் அப்படி 2 பேர் இருப்பானுங்க. அவனுங்க 2 பேரும் தான் இது சொன்னதுல வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ரொம்பவே அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இதுல நெப்போலியன் வந்து ரொம்ப அதிகமா பேசாது. ஆனா, அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே சாதிச்சுக்கக்கூடிய ஒரு விலங்கா இருக்கும். அப்புறம் இன்னொரு பன்னி வந்து ஸ்னோபால். அவன் வந்து எப்படின்னா, நெறைய பேசும். நெறைய படிக்கும். நெறைய அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும். ரொம்ப அறிவான ஒரு பன்னியா இருக்கும். அண்ட் நல்லா பேசும் அது. தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறதுக்கு ரொம்ப தெளிவாவே பேசுற ஒரு பன்னியா இருக்கும். அப்புறம் இன்னொரு பன்றி ஒண்ணு இருக்கும். அது பேரு ஸ்குவீலர். இது வந்து என்னன்னா, பேச்சு திறன்ல ரொம்ப கெட்டிக்கார பன்னியா இருக்கும். அது வந்து வெள்ளை நிறத்த வந்து கருப்புன்னு ஒத்துக்கிறதுக்காக பேசுன்னு சொன்னா ஒத்துக்க வச்சுரும். அந்த அளவுக்கு ஸ்குவீலர் வந்து தான் சொல்றது தான் சரி அப்படின்னு பேசி எல்லாருக்கும் பரப்புரைலாம் பண்றதுல ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் அந்த ஸ்குவீலர் பன்னி. இவங்க 3 பேரும் வந்து எல்லா மிருகங்கட்டையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய கிழட்டு தளபதி சொன்ன புரட்சி வரும். அந்த புரட்சி வர்றதுக்கு நம்ம எப்பயுமே தயாரா இருக்கணும். அந்த மாதிரி எல்லார்கிட்டயும் பேசும். அத நோக்கி நீங்க இருக்கணும். நம்ம ஒரு புரட்சி வந்துச்சுன்னா எல்லாமே நல்லாருக்கும். எல்லாம் மாறும். அப்படிலாம் வந்து சொல்லிட்டே இருக்கும். அது சில விலங்குகள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சில விலங்குகள் வந்து அது பெருசா கண்டுக்கவே செய்யாது. சிலது நெறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுல வந்து மாலின்னு ஒரு குதிரை இருக்கும். அது வந்து என்ன பண்ணும்னா, தன்னை அழகுபடுத்திக்கிட்டே இருக்கும். நான் தான் அழகா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு குதிரையா இருக்கும். அதுக்கு வந்து சர்க்கரை கட்டி குடுத்துட்டே இருப்பாங்க. லைக் குதிரைகளுக்கெல்லாம் சுகர் கியூப்ஸ் குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த குதிரை என்ன கேட்கும்னா, "நீ நீ சொல்ற மாரி புரட்சிலாம் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நமக்கு சுகர் கியூப்ஸ்லாம் கிடைக்குமா? சர்க்கரை கட்டி எனக்கு கிடைக்குமான்னு?" வந்து கேட்கும். அப்போ இந்த ஸ்னோபால் என்ன சொல்லும்னா, "உனக்கு சர்க்கரை கட்டியே தேவை கிடையாது. மனுஷன் வந்து உனக்கு அந்த மாரி குடுத்து, அது சுவையான ஒரு பொருள உனக்கு குடுத்து, உன்னை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். உன் வாழ்க்கைக்கு சர்க்கரை கட்டியே தேவையே கிடையாது உனக்கு. அது அது உனக்கு தேவையே இல்லாத ஒண்ணு." அப்படிலாம் சொன்னோனே, "அப்ப கிடைக்காதா?" அப்படிதான் கேட்டுட்ருக்கும். இந்த மாதிரி நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இவங்களுக்கு. அப்புறம் மோசஸ்ன்னு ஒரு காக்கா இருக்கும். அந்த மோசஸ் காக்கா வந்து ஜோன்ஸ் கூடயே சுத்திட்டு திரியிற ஒண்ணா இருக்கும். ஸோ அது என்ன சொல்லும்னா, நான் வந்து வானத்தில மேகத்தில மேல பறந்து போறப்ப, மேல வந்து ஒரு உலகம் இருந்தது. அது வந்து கற்கண்டு உலகம். அங்க ஃபுல்லா எல்லா ஃபுட்டும் இருக்கும். யாரும் உழைக்கலாம் வேணாம். எல்லாருக்கும் அங்க சாப்பாடு இருக்கும். நம்ம வந்து இந்த மாரி கொன்னுடுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல ஜோன்ஸு. இறந்ததுக்கப்புறம் எல்லாரும் அங்க தான் போவோம். நம்மள வந்து அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நம்ம முதலாளி நம்மள கொல்றாரு. இப்படியெல்லாம் அந்த காக்கா அது ஒரு சைடு சும்மா ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா பண்ணிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. ஸோ அதெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் ஒரு உலகமே இல்ல. அது சொல்றதெல்லாம் பொய்யி. நமக்காக நம்ம தான் பாடுபடணும். நம்ம வந்து செத்து போய் அங்க போய்லாம் ஒண்ணும் வாழ தேவையில்ல. இருக்கிற இடத்துலயே நம்ம நல்லா வாழலாம். அதுக்கு புரட்சி தேவை. அப்படிங்கிறதெல்லாம் இந்த நெப்போலியன், ஸ்னோபால், ஸ்குவீலர் இவங்க வந்து மறுபடியும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாரி போயிட்டே இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கையில, ஒரு நாள் இவங்க எதிர்பார்க்காமலே அந்த புரட்சி வந்து நடந்துரும். என்ன நடக்கும்னா, இந்த ஜோன்ஸ் வந்து ஒழுங்காவே பண்ணைய பார்த்துக்கவே மாட்டாரு. அவர் வந்து சாப்பாடு ஒழுங்கா போடாம, அப்படி ஒழுங்கு இல்லாம தான் இருக்கும். ஒரு நாள் என்னன்னா, ஜோன்ஸ் எங்கேயோ வெளில போயிருவான். போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸை தான் பார்த்துக்க சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ஜோன்ஸ் தான் குடிச்சிட்டு கிடப்பான்னு நினைக்கிறேன். லைக் சம்வாட் ஆக மொத்தம் இந்த விலங்குகள் எல்லாத்துக்கும் ஒரு நாள் பூரா உணவே குடுத்துருக்க
மாட்டாங்க. அந்த நாள் பூரா ஒண்ணுமே இருக்காது. இவன் வந்து வெளில போயிட்டு உணவு குடுக்காம எல்லாம் பசியில எல்லாம் அங்க இங்கேயும் ஓடிட்டுருக்குங்க. இந்த ஓடிட்டுருக்க மிருகங்களுக்கு சரி உணவு குடுக்காம தான் இவங்க இப்படி ஒரு மாரி கேயாஸ் இருக்குன்றத புரிஞ்சுக்காம, அந்த மிருகங்களையே அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போய் படுத்துருவான். அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிரும்னா, தானியம் வச்சிருக்க பிளேஸ வந்து ஒரு பசு போய் முட்டி தொறந்துரும். அப்புறம் பின்னாடியே இன்னொரு பசுவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணி 2 பேரும் முட்டிட்டு போய் தொறந்து எல்லா ஃபுட்டையும் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ எல்லா மிருகங்களுமே அவங்கவங்களுக்கு தேவையான உணவ அதுங்களே போய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுரும். அப்போ மறுபடியும் இந்த பெல்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஜோன்ஸோட நண்பர்கள் வந்து எல்லா மிருகங்களையும் அடிப்பாங்க. அடிச்சோனே ஃபர்ஸ்ட்டு சிதறி ஓடும். ஆனா, "நீ எனக்கு சாப்பாடும் குடுக்கல. நானா போய் என் சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் என்னைய அடிக்கிற." அப்படின்ற ஒரு கோவத்துல எல்லா மிருகங்களும் எதிர்த்து அவங்கள தாக்க ஆரம்பிச்சுரும். ஜோன்ஸோட நண்பர்களையும், ஜோன்ஸையும். போட்டு தாக்கி அவங்க குதிரையெல்லாம் எட்டி உதைச்சு எல்லா மிருகங்களும் அவனுங்க மேல பாஞ்சு அவனுங்க பிழைச்சோன்னே வெளில ஓடி போயிருவாங்க. வெளில ஓடி போனோன்னே அந்த ஜோன்ஸோட மனைவியும் மெதுவா அத பார்த்துட்டு, எந்த சூடும் இல்லாம அமைதியா வெளில போயிருவா. எல்லாரும் போனோன்னே இந்த மிருகங்கள்லாம் போய் என்ன நடக்குது? இந்த பண்ணை வீட்ல ஜோன்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த பண்ணையில இருக்காங்க இல்லையா? சரி பண்ணை வீட்ல என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலான்னா, அங்க வந்து நல்ல மெத்தை இருக்கும். அழகழகா ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ரொம்ப சொகுசா ஜோன்ஸ் வாழ்றான் அப்படிங்கிறத இவங்க போய் பார்ப்பாங்க. ஓ! நம்மட்டருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு இவனுங்க இவ்ளோ சொகுசா வாழ்றானுங்களா? அப்படி சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு, எல்லா மிருகங்களும் ஒண்ணா வந்து கூடுவாங்க. கூடிட்டு இந்த மாரி ஜோன்ஸ் போயிட்டான். இனிமே நம்மளே தான் நம்மள பார்த்துக்க போறோம். இனிமே நமக்கு விடுதலை தான். இந்த பண்ணை வந்து நம்மளுடைய பண்ணை. அந்த பண்ணையோட பேரு பெரிய பண்ணைன்னு இருக்கும். அத வந்து அவங்க விலங்கு பண்ணைன்னு மாத்தி எழுதணும் அப்படி சொல்லிட்டு, விலங்கு பண்ணைன்னு மாத்தி எழுதிருவாங்க. மாத்தி எழுதிட்டு இந்த பண்ணைய இனிமே நம்ம தான் நிர்வகிக்க போறோன்ட்டு, இவங்களுக்கு சர்டைன் ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு 7 விதிகள் வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, மனிதர்கள போல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மனிதர்கள் மாரி நீங்க குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லா மிருகமும் சமம். ஒண்ண அடிச்சுக்க கூடாது, கொல்லக்கூடாது. படுக்கையில வந்து படுக்கக்கூடாது மனிதர்கள மாதிரி. அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஆ இந்த மாதிரி மனுஷங்க எல்லாருமே நமக்கு எதிரி தான், விரோதி தான். 4 கால் நல்லது, 2 கால் கெட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்லோகம் மாரி அத சொல்லிக் குடுப்பாங்க. ஏன்னா, இந்த விதிகள், இவங்க பேசுறது இதெல்லாம் எல்லா மிருகங்களுக்கும் புரியாது. அதனால இவங்க ஒரு பாட்டா கிரியேட் பண்ணி, அந்த இங்கிலாந்தின் விலங்குகளேன்னு அந்த பாட்ட கொஞ்சம் பேர் பாடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெறும் 4 கால் நல்லது, 2 கால் கெட்டது அவ்வளோதான். அப்புறம் பறவைகளும் அதில சேர்த்தி, பறவைகள் நல்லது. இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. தென் அது கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு 4 கால் நல்லது, 2 கால் கெட்டது. அவ்வளோதான் அவங்களோட ஸ்லோகமா இருக்கும். ஏன்னா, பறவைகளுக்கு வந்து ரெக்கைகள் இருக்கு. மனிதர்களுக்கு ரெக்கைகள் இல்ல. ஸோ பறவைகளும் இதுக்குள்ள 4 கால்குள்ள தான் வரும். அப்படிலாம் சொல்லி நெறைய கன்வின்ஸ் பண்ணி ஓகேன்னு சொல்ல வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இதில வந்து மெயினா நெப்போலியனும் அந்த ஸ்னோபாலும் தான் இந்த மாதிரி விதிகள் ஏற்படுத்துறது, இதெல்லாம் பண்றது, இதெல்லாம் பண்ணுவாங்க. பன்றிகள் வந்து இந்த நிர்வாகிக்கிற பொறுப்புக்குள்ள வந்துரும். எல்லாரையும் எப்படி பார்த்துக்கணும், என்ன அப்படின்றதெல்லாம். இதில இந்த ஸ்னோபாலும் நெப்போலியனும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஒரு கிழட்டு தளபதின்னு ஒண்ணு வந்து பேசியிருக்கும் இல்லையா? புரட்சி பத்தி. அதுக்கப்புறத்துலருந்தே இவங்க வந்து நெறைய புக்ஸ் எடுத்து படிக்கிறது, அதாவது ஜோன்ஸுக்கு தெரியாம அவனுடைய புத்தகங்கள எடுத்து படிக்கிறது, எழுத படிக்க கத்துக்கிறது, இந்த மாரிலாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, "இந்த மாரி எங்களுக்கு எழுத படிக்க தெரியும். நம்ம எல்லாருமே எழுத படிக்கலாம் கத்துக்கணும். நம்ம எல்லாருமே படிச்சவங்களாகணும்." அப்படி சொல்லிட்டு அதெல்லாமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நெறைய சொல்லுவாங்க. அப்புறம் என்னன்னா, இந்த பண்ணை வீடு இருக்கு இல்லையா? அது ஒரு அடையாள சின்னமா அது அப்படியே இருக்கணும். அத வந்து நம்ம யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு அப்படியே இருந்தா போதும். இப்படின்னு இவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க இப்படி இவங்களுக்குன்னு ஒரு ஞாயித்துக்கிழமையானா ஒரு கூட்டம் கூடும். இத எப்படி நிர்வகிக்கிறது, என்ன பண்றது எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ரீட் பண்ணணும், எழுத படிக்க கத்துக்கணுன்றதும் எல்லா விலங்குகளுக்கும் சொல்லி தரணுன்றதையும் பண்ணுவாங்க. இதில என்னென்னா, எழுத படிக்க கத்துக்கிறதுல பன்றிகளும், நாய்களும் நல்லா கத்துக்குறுங்க. ஆனா, நாய்ங்க வந்து பெருசா அந்த 7 விதிய படிச்சா போதும், வேற ஒண்ணும் கத்துக்கலாம் தேவையில்ல. அப்படி சொல்லிட்டு அத மட்டும் கத்துக்கிட்டு பேசாம இருந்துக்குரும். இந்த பாக்ஸர்ன்னு ஒரு குதிரை இருக்கும். அது வந்து அப்படி உழைக்கும். அந்த குதிரை வந்து லைக் த்ரூ அவுட் த ஃபேஸ் அது உழைச்சிட்டே தான் இருக்கும். அதோடைய ஃபுல் எஃபர்ட்ட குடுத்துட்டே இருக்கும். ஆனா, அதுக்கு எழுத படிக்கலாம் வராது. அது வந்து ட்ரை பண்ணும். ஒரு 4 எழுத்து கத்துக்குரும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அடுத்த 4 எழுத்து கத்துக்க போனா, அந்த மொத 4 எழுத்து மறந்து போயிரும். இந்த மாதிரியே இருக்கும். கடைசியா அது என்ன முடிவுக்கு வந்தோம்னா, சரி நம்ம படிச்ச 4 எழுத்த மட்டுமே நம்ம ஒழுங்கா கத்துக்குவோம். வேற ஒண்ணும் நமக்கு வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு அது வந்துரும். அதுக்கப்புறம் பெஞ்சமின்னு ஒரு கழுதை இருக்கும். அது ஒரு வயசான கழுதையா இருக்கும். அதோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஆ எழுத படிக்கலாம் கத்துக்குறோம். அதுக்கு எல்லாம் தெரியும். ஆனா வந்து பெருசா எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டாது. "நீ புரட்சி பண்ணா என்ன? பண்ணாட்டி என்ன? என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போது. ஒண்ணுமே மாறாது." அப்படிங்கிறதுல அது தெளிவா இருக்கும். யாராவது ஏதாவது கேட்டாலும் அது ஒரு மாரி ஒரு விட்டேத்தியா பதில் சொல்லிட்டே இருக்கும். அ "இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு?" கேட்டா அந்த அம் சம்மந்தமே இல்லாம ஒரு பதில் சொல்லும். அத இவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். நீங்கலாம் ஒ ஒ புரட்சிய பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, "நீங்கலாம் உங்க வாழ்நாள்ல ஒரு கழுத செத்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. கழுதைங்க வந்து 15 வருஷம் இருக்கும். நீ எல்லாம் அவ்வளோ நாள் இருக்க மாட்ட." அப்படி சொல்லிட்டு போயிரும். இது என்னடா நாம ஒண்ணு கேட்டா இது ஒண்ணு சொல்லுதுங்கிற மாரி எல்லாரும் இருப்பாங்க. ஸோ இதில சில சில மிருகங்களுக்கெல்லாம் படிக்கவே வராது. அது எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. பட் வராது. இந்த ஸ்னோபால் என்ன பண்ணும் அப்டின்னா, நெறைய கமிட்டிலாம் கிரியேட் பண்ணும். படிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி, அதுக்கப்புறம் மாட்டோட வால் இருக்குல்ல, அத சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒரு கமிட்டி, இந்த மாரி நெறைய கமிட்டிலாம் வச்சு இவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்காது. மனுஷங்க செஞ்சுட்டு இருந்த வேலை எல்லாத்தையும் இவங்க செய்றது அவ்வளோ ஈஸியா இருக்காது. அறுவடை செய்றது, அ விதைக்கிறது, ஃபார்மிங் பார்த்துக்கிறது, எல்லாமே இவங்களுக்கு ஈஸியாலாம் இருக்காது. ஏன்னா மனுஷன் வந்து 2 கை 2 கால் உள்ளவன். ஆனா இவங்க வந்து 4 கால் இருக்கவங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் ஸ்டில் எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. அநேகமா எல்லா மிருகமுமே அ ரொம்ப ஈக்குவலா ரொம்ப பாடுபட்டு அதில முடிஞ்சத ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். சின்ன சின்ன கோழி, சின்ன சின்ன புறா, வாத்து அதெல்லாம் கூட என்ன பண்ணும்னா, ஒரு வைக்கோலா எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா யாருமே திருட மாட்டாங்க. அவங்ககிட்ட தான் ஃபுட்டு எல்லாமே இருக்கும். பட் யாரும் திருட மாட்டாங்க. எல்லாருக்கும் எப்போ சாப்பாடு கிடைக்குதோ அப்போ சாப்பிட்டுப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாருடைய தேவைகளுக்கு ஏற்ப உணவு எடுத்துக்குவாங்க. நான் தான் நெறைய உழைச்சேன். எனக்கு நெறைய சாப்பாடு. அந்த மாரிலாம் எதுவும் இல்லாம எல்லாரும் ஈக்குவலி இருப்பாங்க. ஆனா ஒரு ஒரு பூனை ஒண்ணு இருக்கும். அது வேலையே செய்யாது. அது என்ன பண்ணும்னா, யாராவது வேலை சொன்னா கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து நழுவி எங்கேயாவது ஓடி போயிரும். அதுக்கப்புறம் சாப்பிடுற நேரம், தூங்குற நேரத்தில கரெக்ட்டா வந்துரும். வந்து நான் ஏன் வேலை செய்யலைன்னா, அப்படி சொல்லிட்டு அது மாரி பேசிட்டே இருக்கும். பெஞ்சமினுக்கு வந்து எதுலயும் இஷ்டம்லாம் இருக்காது. ஆனா, அது வேலைய ஒழுங்கா தான் செஞ்சுட்டே இருக்கும். சில விலங்குகளுக்கு வேலையே செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாலி. மாலி என்ன பண்ணும்னா, அதுக்கு எழுத படிக்க கத்துக் குடுத்தா, அது வந்து அதோட பேர மட்டும் எழுத கத்துக்கிறோம். அத வந்து அழகா குச்சியெல்லாம் எடுத்துட்டு வந்து, அது பேர அழகா எழுதி வச்சு, அத சுத்தி வரைஞ்சு, அத சுத்தி சுத்தி பார்த்து அழகு பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அத போய் அழகு பார்த்துக்கிறோம். அந்த தண்ணிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி குளத்துக்கிட்ட போய் அதில போய் அழகு பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும் மாலி வந்து. ஸோ இப்படி ஒவ்வொரு விலங்கும் அதோட எஃபர்ட்ட போடும். மாலிக்கு வந்து வேலை ஒழுங்கா செய்யவே வராது. அது செய்யணும்னு நெனச்சா கூட எல்லாத்தையும் ஒழுங்கு இல்லாம பண்ணும். இல்ல கால்ல ஏதாவது குத்திருச்சுன்னு ஒரு சாக்கு சொல்லும். இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஜோன்ஸ் திரும்ப வந்துருவான். வந்து கைப்பற்றிறலாம். இந்த மாதிரி நம்மளோட பண்ணைய நம்மளே கைப்பற்றிடலான்னு வந்துருவான். இது இந்த விலங்குகளும் எதிர்பார்த்து தான் இருக்கும். ஸ்னோபால் வந்து இதுக்கு ரொம்பவே தயாரா இருக்கும். இந்த மாதிரி தாக்குதல் நடந்துச்சுன்னா, எப்படி போர்க்காலத்தில எப்படி செயல்படணும், அதெல்லாம் பத்தி அந்த ஸ்னோபால் வந்து பார்த்து வச்சிருக்கும். ஸோ படிச்சு வச்சிருக்கும். அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, முதல் அடுக்கு, 2வது அடுக்கு, 3வது அடுக்குன்னு பயங்கரமா பிளான்டா இருக்கும். லைக் இவன் ஜோன்ஸ் உள்ள வந்தோனேயுமே ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன புறா, பறவைங்கள்லாம் இருக்கும்ல, அது போய் தாக்கும். அதுக்கப்புறம் ஆடு அதெல்லாம் தாக்கும். அதுக்கப்புறம் மாடு, குதிரை அதெல்லாம் தாக்கும். இப்போ பாக்ஸர்லாம் வந்து பயங்கர இதா போராடும். அடிச்சு தூக்கிரும் எல்லாரையும் ஜோன்ஸு, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான குதிரையா இருக்கும். ஸோ அது இது பண்ணிரும். ஸ்னோபாலும் முன்னாடி நின்னு சண்டை போடும். அப்போ ஜோன்ஸ் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுருவான். சுட்டோனே ஒரு ஆடு வந்து செத்தே போயிரும். அப்புறம் ஸ்னோபாலுக்கும் அதோடைய பின்னாடி வந்து அதுக்கு அடிபட்டுரும். முதுகுல வந்து அந்த குண்டு தொலைச்சு போய் அது ரத்தமா கொட்டிட்டுருக்கும். ஆனாலும் எல்லாம் சேர்ந்து பயங்கரமா அந்த பண்ணை வீட்டுக்குள்ள வச்சு அந்த சண்டைய இது பண்ணி எல்லாரும் சேர்ந்து மனுஷங்கள மறுபடியும் விரட்டிருவாங்க. உயிர் தப்பிச்சா போதுன்ற மாரி அவனுங்களும் ஓடிருவானுங்க. ஓடுனோனே இது ஒரு வெற்றி இல்லையா? இத வந்து மாட்டுக்கொட்டை போர்ன்னு சொல்லி அவங்க வச்சிருப்பாங்க. மாட்டுக்கொட்டிகை போர்ன்னு அதுக்கு பேர் வச்சு, அத வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம்னு சொல்லி, ஜோன்ஸ் வீட்ல இருக்க 2 தட்டுமுட்டு சாமான்லாம் எடுத்து, அத வந்து அவங்களே போர் வீரர்களுக்கான பரிசா இறந்து போன ஒரு
ஆடு இருக்கும் இல்லையா? அது வந்து முதல் வரிசை போர் வீரர். அடுத்த இன்னொரு அடிப்பட்ட ஸ்னோபால் இருக்கார் இல்லையா? அவன் வந்து அதுவும் முதல் வரிசை போர் வீரர்ன்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு போருக்கான அந்த விருதெல்லாம் குடுத்துட்டு, ஒரு கட்சி கொடியெல்லாம் ஏத்துவாங்க. ஒரு கொடி ஏத்தி, அந்த கொடி முன்னாடி அவங்களுடைய பாட்டெல்லாம் பாடி, இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படி சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த பாடல பாடுவாங்க. அ இங்கிலாந்து இங்கிலாந்து விலங்குகளே அந்த பாட்ட வந்து எல்லாரும் கொடியேத்தி பாடுவாங்க. ஸோ அங்க கொஞ்சம் தீர்மானம்லாம் வச்சுக்குவாங்க. இந்த மாரி எவ்ரி சண்டே நம்ம இந்த மாதிரி கூடி எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் அ இது பண்ணணும். என்ன நடக்குது என்னன்றத பத்தி பேசணும். அதுக்கப்புறம் இந்த கொடி ஏத்திட்டு இந்த பாட்ட எல்லாரும் பாடணும். அவங்களுடைய வேலைகள பத்தி அவங்களுக்கு தெரியும். அடுத்த வாரத்துக்கான வேலைகள் என்னன்றதெல்லாம் தெரியும். அப்படிலாம் சொல்லி பேசிக்குவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வரையில ஒவ்வொரு சண்டேயும் இப்படி ஒரு கூட்டம் நடந்துட்டே இருக்கும். அதில வந்து ஏதாவது ஒரு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பன்னிங்க இருக்காங்க இல்லையா? அவங்க தான் வந்து புது புது ஐடியாஸு, புது தீர்மானம் எல்லாத்தையும் சொல்ட்டே இருப்பாங்க. மத்த விலங்குகள்லாம் வந்து அத கேட்டுக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கு ஓட் தான் பண்ணும். லைக் ஓகே, இது ஓகே, இது ஓகே இல்ல. இல்லது இது சரி அல்லது அது சரி. அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வச்சு சூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இதில கேள்வி எழுப்புறதுக்கோ, பெருசா இவங்களுடைய தாட்ஸ சொல்றதுக்கோ, அந்த அளவுக்கு எந்த விலங்குகளுமே இருக்காது. பன்னிங்க மட்டும் தான் அந்த டிஸ்கஷன்ஸ்குள்ளேயே இருக்கும். அண்ட் அதுலயும் நெப்போலியனும், ஸ்னோபாலும் தான் அவங்களுடைய கருத்துக்கள சொல்ட்டே இருப்பாங்க. அதில நெப்போலியனுக்கும், ஸ்னோபாலுக்கும் ஆகவே ஆகாது. 2 பேரும் எதுக்கெடுத்தாலும் ஆர்க்யூ பண்ணிட்டு, சண்டை போட்டுட்டு, ஒருத்தர் இது பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகும்னா, அ அ ஸ்னோபால் வந்து ஒரு ஐடியா கொண்டு வரும். ஒரு காற்றாலை இயந்திரம் வந்து இந்த பண்ணைக்குள்ள வரணும். இந்த பண்ணைக்குள்ள ஒரு காற்றாலை இயந்திரம் வந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஒர்க் எல்லாமே ரொம்ப சிம்ப்ளிஃபைட் ஆயிரும். லைக் மின்சாரம் வந்துரும். மின்சாரம் வந்துருச்சுன்னா, பகல்ல வந்து நமக்கு தேவையான வார்ம் கிடைக்கும் குளிர்காலத்தில. நைட்ல வந்து நமக்கு தேவையான வெளிச்சம் கிடைக்கும். அதுவும் இல்லாம இந்த நம்ம பண்ற வேலையெல்லாம் இருக்குல்ல, அ விவசாயம் பண்ற வேலைலாம். அதில நெறைய உழுகுறதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம மெஷின்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே ஈஸியாக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்துச்சுன்னா, நீங்க வந்து 3 நாள் மட்டும் வேலை பார்த்தா போதும். மத்த நாள்லாம் ஓய்வெடுக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஐடியாவ கொண்டு வரும். ஆனா, நெப்போலியனுக்கு வந்து இந்த ஐடியால சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அது வந்து இத எதிர்த்துட்டே இருக்கும். ஆனா, ஸ்னோபால் என்ன பண்ணும்னா, இத பத்தி நெறைய புக்ஸ் எடுத்து படிக்கும், நெறைய பண்ணும். இந்த காற்றாலை இயந்திரம் எப்படி அமைக்கிறது? என்ன செய்யலாம்? அப்படி சொல்லி இதுக்கு அதுவே ஒரு ரூம்ல போய் உட்காந்து டிராயிங்லாம் போடும். லைக் தரை ஃபுல்லா டிராயிங் போட்டு வரைஞ்சிட்டுருக்கும். எந்த மாரி இது பண்ணணும்? இதுக்கு என்னெல்லாம் தேவை? என்ன? ஏது? எல்லாத்தையும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா விலங்குகளும் ஆச்சரியமா வந்து வந்து பார்க்கும். இந்த ஸ்னோபால் மட்டும் என்னமோ பண்ணுதே அப்படி சொல்லிட்டு எட்டி எட்டி பார்க்குங்க. அதுங்க யாருக்கும் ஒண்ணும் புரியாது. ஆனா, இது பண்றது வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும் அதுக்கு. ஸ்னோபால் வந்து வரைஞ்சிட்டு அங்கேயும் குறுக்கவும் நடுக்கவும் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கையில இந்த ஐடியாவ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? இல்லையா? அப்படின்றதுக்கான வோட்டிங் வந்து ஒரு நாள் நடக்கலாம். அப்படி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் குடுத்துட்டு, தென் வோட்டிங் நடக்கலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்கும்னா, இந்த பன்னிங்களே வந்து அவங்களுடைய அ விலங்கு பண்ணைய ஃபுல்லா பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா? ஸோ இதில என்ன ஆகும்னா, அ மாடுங்கள்லாம் பால் கறக்காம ரொம்ப மடியெல்லாம் முட்டி அது ரொம்ப கத்த ஆரம்பிச்சுரும். அப்போ இந்த பன்னிங்களே அத கறக்கிறதுக்கான வழிகள்லாம் சொல்லி விலங்குகளே கறக்க ஆரம்பிப்பாங்க. பட் அவ்ளோ பால் இருக்கும். அந்த பால என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு புரியாது. ஸோ பால என்ன பண்றது அப்புட்னா எல்லாம் யோசிப்பாங்க. நெப்போலியன் சொல்லும், "நீங்கலாம் போய் வேலைய பாருங்க. இத நான் பார்த்துக்கிறேன்" அப்படி சொல்லும். அதுக்கப்புறம் அந்த பால் என்ன ஆகும்னே தெரியாது. இந்த மாரி போயிட்டுருக்கும். அப்புறம் ஒரு நாய் வந்து 9 குட்டி போட்டிருக்கும். அந்த குட்டிங்களெல்லாம் நெப்போலியன் என்ன சொல்லும்னா, "நான் வளர்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் இவங்கள என்ன செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டுன்னு நெப்போலியன் கூட்டு போயிரும். அதுக்கப்புறம் அந்த நாய்ங்க என்னாச்சு, ஏதாச்சு யாருக்குமே அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. ஸோ இதில இந்த பால் மட்டும் என்ன ஆகுதுன்னு கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னன்னா, பன்னிங்களுக்கு குடுக்குற உணவு இருக்கு இல்லையா? அதில தான் பால வந்து கலப்பாங்க எப்பயுமே. பன்னிங்களோட உணவுகள மட்டும் பால் கலந்துட்டே இருக்கும். இது எல்லா விலங்குகளுக்கும்
தெரிய வர ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஸ்குவீலர் என்ன செய்யும், அது வந்து சொல்லும், இந்த பால்லாம் குடிக்கிறது எங்களுக்கெல்லாம் பிடிக்காது, பன்னி எல்லாருக்கும்லாம் பால்லாம் பிடிக்காது. ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, பன்னிங்களுக்கு வந்து பால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவங்களுக்கு அது சத்தானது, அவங்களுடைய உடலுக்கு அது கண்டிப்பாக தேவை. அதனால தான் நாங்கள் வந்து எனக்கே அந்த பால் பிடிக்காது, ஆனாலும் எங்கள் உணவில் அதை தான் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ பண்ணுறோம். இந்த அறிவு சார்ந்த வேலையெல்லாம் நாங்கள் தான் பார்த்துக்குறோம். எங்களுடைய உடல் நலத்துக்கு நாங்கள் வந்து பால் இருந்தால் தான் எங்களால் உயிர் வாழ முடியும். ஸோ அதனால தான் எங்களுக்கு நாங்கள் பாலை எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் மட்டும் எடுத்துக்கிறோம், நீங்கள் அதை தவறாக புரிஞ்சிக்க கூடாது. இப்படிலாம் சொல்லி ஸ்குவீலர் வந்து எல்லாரையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் ஆர்கியூ பண்ணுற ஸ்னோபாலும் நெப்போலியனும் கூட இதை பெருசாக ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. அப்படியே கண்டு காணாமல் ஓகே பன்னிங்களோட உணவில் அந்த பால் மிக்ஸ் ஆகுது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்குமா, இப்போது இந்த காற்றாலை இயந்திரத்தை பற்றின அந்த ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ரெடி ஆவாங்க. ரெடி ஆகிறப்போ ஸ்னோபால் பேசுகிறப்போ இந்த நெப்போலியன் என்ன பண்ணுன்னா, ஆடுங்களை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். 4 கால் நல்லது, 2 கால் கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்னோபால் பேசிகிட்டு இருக்கையில் இந்த ஆடுங்கள்லாம் திடீர்னு அதுங்க பாட்டுக்கு எந்திரிச்சு 4 கால் நல்லது, 2 கால் கெட்டது அப்படி சொல்லி கத்திக்கிட்டே இருக்குங்க. ஸ்னோபாலால் பேசவே முடியாது. பட் ஸ்டில் அது மேனேஜ் பண்ணி இது எவ்வளோ பெரிய கனவு எல்லாத்தையும் சொல்லும். அண்டு இது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. இந்த காற்றாலை இயந்திரம் அமைக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு வேலையே கிடையாது. கண்டிப்பாக நம்ம கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு கஷ்டப்படுவோம் அப்படின்றத ஸ்னோபால் வந்து தெளிவாக சொல்லிடும். ஸோ இதில் நெப்போலியன் என்ன சொல்லணும்னா, இல்லை நம்ம சாப்பாடை மட்டும் நம்ம பார்த்தா போதும், நெப்போலியனுக்கு ஓட்டு போடு, வயிறார சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதோட ஸ்லோகம் அதுதான். நான் உனக்கு தினம் வயிறார சாப்பாடு கிடச்சிரும், அதை விட்டுட்டு இந்த காற்றாலை இயந்திரம் அது பண்ணணும் இது பண்ணணும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிடும் நெப்போலியன். ஸோ இதுதான் இவங்க 2 பேரோட ஸ்பீச்சாக இருக்கும். அப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாதிரி ஜோன்ஸ் வந்தான் இல்லையா, இதே மாதிரி அவன் திரும்ப கூட வரலாம், அதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கணும், அதுக்கு நம்ம சண்டைக்கு எல்லாரும் தயாராகணும், அப்படி சொல்லி நெப்போலியனோட ஐடியா அதுவாக இருக்கும். இதில் வந்து ஸ்னோபால் என்ன சொல்லுன்னா, இல்லை இந்த இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளுமே இந்த மாதிரி சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, விடுதலை அடைஞ்சிருச்சு, அவங்களே பார்த்துக்கிட்டாங்க, மனுஷங்க வந்து விலங்குகளை ஆளலைங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம பண்ணைக்கும் அது விடுதலை தான், ஜோன்ஸ் இங்கே வரவே மாட்டான், அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து ஜோன்ஸ் எதிர்த்தாலும் அடுத்த வேற ஒருத்தன் வருவான், ஸோ எல்லாருக்குமே விடுதலைங்கிறது தான் இதுக்கு சொல்யூஷன்னு ஸ்னோபால் சொல்லும். நெப்போலியன் என்ன சொல்லும்னா, எத்தனை பேர் வந்தாலும் அவனை அடி, அதுதான் நமக்கு சொல்யூஷன்னு அது சொல்லும். ஸோ இதுக்குப்படி என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, புறாவை அனுப்பி பக்கத்து பண்ணையெல்லாம் இருக்கும்ல, அங்கே இருக்கிறதுல எல்லாம் போய் இந்த மாதிரி 4 கால் நல்லது 2 கால் கெட்டது இந்த மாதிரியான ஸ்லோகங்கள், அப்புறம் இந்த இங்கிலாந்து விலங்குகள் என்ற பாட்டு, அப்புறம் இவங்க எப்படியெல்லாம் இவங்க பண்ணையை நடத்துகிறாங்க, இதெல்லாம் வந்து தூது விட்டு பக்கத்து நாடுகள், நாடுகள் இல்லை பக்கத்து பண்ணைகள் அங்கே இருக்க விலங்குகளுக்கெல்லாம் போய் சொல்லும். மனிதர்களுக்கும் இந்த மாதிரி விலங்குகள் தன்னைத்தானே ஆட்சி செஞ்சுக்கிறது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் இலக்காரமாக தான் பார்ப்பாங்க, என்ன பண்ணிட போகுதுங்க, எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று அடித்து சாக போகுதுங்க, வேறு என்ன பண்ண போகுதுங்க, அந்த மாதிரியெல்லாம் தான் மனிதர்கள் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் போயிட்டுருக்கையில் இந்த பிரச்சாரம் முடிஞ்சோடனே சரி இப்போ ஓட்டிங்னு வரையில் ஸ்னோபால் வந்து லாஸ்ட்டாக ரொம்ப எமோஷ்னலாக பேசும். இந்த காற்றாலை இயந்திரம் மட்டும் வந்துருச்சுன்னா இந்த பண்ணை எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பராக பேசும். ஸோ அதை எல்லா விலங்குகளும் கேட்டு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக கேட்டுட்டு ஓகே நம்ம ஸ்னோபாலுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற நிலமையில் போயிட்டுருக்கையில் இந்த நெப்போலியன் என்ன பண்ணோன்னா டக்குன்னு விசில் அடிக்கும். என்னது சம்மந்தமே இல்லாமல் விசில் அடிக்குது அப்படின்னு பார்த்தா, திடீர்னு ஒரு தூரத்துலேருந்து 9 வேட்டை நாய்கள் ஒடியே வந்து ஸ்னோபால் மேலே போயிடும். பாஞ்சு அவனை கடிக்கிற மாதிரி போகும். ஸ்னோபால் ஓட ஆரம்பிச்சிடும். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்னோபால் பயத்தில் தெரித்து ஓட ஆரம்பிச்சிடும். ஓடி போனால் இந்த நாய் வந்து ஆல்மோஸ்ட் வாலெல்லாம் பிடிச்சி கடிக்கிறதுக்கெல்லாம் போயிருங்க. பட் ஸ்னோபால் எப்படியோ தப்பிச்சு ஓடி ஒரு சின்ன பொந்து மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே அப்படியே புகுந்து ஓடிடும். அந்த பொந்துக்குள்ளே இந்த நாய்களால் உள்ளே போக முடியாது. ஸோ அவ்வளோதான், ஸ்னோபால் ஓடிடும். இதை வந்து பார்த்தோன்னே எல்லா மிருகங்களும் ரொம்ப வந்து
ஷாக் ஆயிரும். என்ன திடீர்னு நாய வச்சு இவன் பாட்டுக்கு ஸ்னோபால விரட்டிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. அதுவும் ஸ்னோபாலுக்கு ஆதரவா சில யங் பன்னிகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிரும். அது வந்து இது என்ன இப்படி பண்றீங்க அப்படின்ற மாரி கேட்கலான்னு வந்தா, இந்த நாய் உடனே உருமும். அதுங்கள பார்த்து அப்படியே உருமும். சரி பயந்து போய் நம்மளையும் இந்த நாய் கடிச்சிருமோ அப்படி சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நெப்போலியன் என்ன சொல்லும்னா, இந்த காற்றாலை இயந்திரம்லாம் வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லாது. அண்ட் இந்த மாரி ஞாயித்துக்கிழமை கூட்டமே வேணாம். நாங்களே வந்து ஒரு கமிட்டி வச்சிருக்கோம். அந்த கமிட்டியில வந்து என்ன முடிவுகளோ எல்லாத்தையும் எடுப்போம். அத வந்து நாங்க சொல்லுவோம். அவ்வளோதான் அப்படி சொல்லிரும். உடனே சில விலங்குகளுக்கெல்லாம் அது எப்படி ஞாயித்துக்கிழமை நீ கூட்டத்த வேணான்னு சொல்லுவ? அப்படின்னு கேட்கலான்னு வருவாங்க. பட் இந்த நாய்கள பார்த்து பயந்து போய் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துருவாங்க. இது நடந்திருக்கும். இந்த நாய் யாருன்னா, அதான் ஒரு 9 நாய எடுத்து கூட்டு போய் இந்த நெப்போலியன் வளர்க்கும்ல, அந்த நாய தான் இந்த மாரி ட்ரெயின் பண்ணி மாத்தி வச்சிருக்குங்க. ஸோ 1 செகண்ட் எல்லாருக்கும் எப்படி ஃபீல் ஆகும்னா, இந்த ஜோன்ஸ் கூட இப்படி தான் சில நாய்கள் இருக்கும். ஜோன்ஸ சுத்தியே வந்துகிட்டே இருக்கும். ஜோன்ஸ் கிட்ட யாராவது போனா அவங்கள கொ எதிர்த்து குலைச்சிக்கிட்டு கடிக்க வரும். அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா இப்படி இருக்கே! அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நெப்போலியன் பாட்டுக்கு போயிரும். ஸ்குவீலர் தான் வரும். ஸ்குவீலர் வந்து தலைவருக்கோட பொறுப்பு எவ்வளோ பெருசு தெரியுமா? தலைவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அந்த நெப்போலியன்னு பேசுறதே வந்து தோழர் நெப்போலியன், அப்புறம் வந்து தலைவர் அந்த மாதிரி மாத்திருவாங்க. மாத்தி அவங்க எப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதெல்லாம் ஈஸின்னு நீங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? அது இதுன்னு நெறைய வந்து சொல்லிட்டே இருக்கும். இதில இந்த பாக்ஸர்லாம் வந்து என்ன பண்ணும்னா, பாக்ஸர் வந்து எப்பயுமே அந்த குதிரை அதிகமா உழைக்கும். எல்லாருக்கும் முன்னாடி ஆளுக்கு முன்னாடி எந்திரிச்சு அது பாட்டுக்கு வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு எப்பயுமே என்னன்னா, நம்ம இன்னும் ரொம்ப நெறைய வேலை செய்யணும். நம்ம நெறைய உழைச்சு நல்லா வேலை செஞ்சோம்னா எல்லாமே சரியாயிரும். இதுதான் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம். அதோட சேர்த்து இது இன்னொன்னு ஆட் பண்ணிக்கும். சரி நெப்போலியன் சொன்னா எல்லாம் சரிதான் அப்படின்ற மாதிரி ஒரு இத ஆட் பண்ணிக்கிறோம். அதுதான் அதோட ஸ்லோகம்னு இருக்கும். ஸோ இதில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்னோபால் தான் போர்ல வந்து முன்னாடி நின்னு போர் புரிஞ்சிருக்கும் இல்லையா? பட் அதெல்லாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி கூறப்படுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் தான் அங்க போர் புரிஞ்சோம். ஸ்னோபால் மட்டுமேவா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரியெல்லாம் நெறைய சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. லைக் ஸ்குவீலர் தான் சொல்லும். எல்லா விலங்கையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அறிவிப்பு வரும். இந்த மாரி காற்றாலை இயந்திரம் அமைக்கப்பட போகுது. காற்றாலை இயந்திரம் பண்ண போறோம். அதுக்கு எல்லா மிருகங்களும் சேர்ந்து உழைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. எல்லாரும் இத ஸ்னோபால் தானே சொல்லுச்சு. அது சொன்ன ஸ்னோபால விரட்டியே விட்டாச்சு பண்ணைய விட்டு. இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னோனே, அந்த ஸ்குவீலர் என்ன சொல்லும்னா, இல்ல காற்றாலை இயந்திரத்த வந்து நெப்போலியன் எதிர்க்கலாம் இல்ல. நெப்போலியன் வந்து ஆக்சுவலா இத முத சொன்னதே நெப்போலியன் தான். உங்களுக்கெல்லாம் அது மறந்து போச்சு. நெப்போலியன் வந்து சொல்லுச்சு. ஆனா வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் திருடிட்டு ஸ்னோபால் தன்னோட ஐடியா மாதிரி அவன் சொல்லிட்டே இருந்தான். அதுதான் நம்ம தலைவருக்கு பிடிக்கல. மத்தபடி இந்த ஐடியாவே நெப்போலியனோடது தான். இந்த பிளான் எல்லாம் போட்டது நெப்போலியன் தான். அது எல்லாத்தையும் திருடி தன்னோடதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணது மட்டும்தான் ஸ்னோபால் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுங்க. உடனே எல்லா சில மிருகங்களுக்கு இது அக்செப்டபிளா இருக்கும். சில மிருகங்களுக்கு இல்லையா இருக்கும். உடனே எல்லாரும் ஸ்டில் காற்றாலை இயந்திரம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல உறுதியாயிரும். எல்லாரும் சேர்ந்து அதுக்கு உழைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த காற்றாலை இயந்திரத்துக்கு ரொம்ப கடுமையா உழைப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்னையும் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே அவ்வளோ டைம் எடுக்கும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த பாக்ஸர்லாம் ரொம்ப தன்னை மீறி ஒரு 3 குதிரை செய்கிற வேலையை அது ஒன்றே செய்யும். கல் எடுத்துகிட்டு வர்றது, கல்லை உடைக்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த விலங்குகளுக்கு. ஆனாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். சரி நமக்கான காற்றாலை இயந்திரம் வருது, நம்ம அதை கட்டுறோம், நம்மளோட பண்ணை, இந்த மாதிரியான ஃபீல்லாம் இருக்குல்ல. இதில் அவங்க எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போக போக என்ன ஆகும்னா, கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். சாப்பாடு கம்மியாக கிடைக்குதே அப்படி சொல்லி இவங்க ஃபீல் பண்ணுறப்போ, இல்லை ஜோன்ஸ் காலத்தில் இதை விட உங்களுக்கு கம்மியாக தான் கிடச்சிது, இப்போ உங்களுக்கு நல்லா தான் கிடைக்குது அப்படி சொல்லி ஸ்குவீலர் வந்து வழக்கம் போல் அதோட வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கையில் ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஒரு பயங்கர காற்று, மழை, புயல் காற்று மாதிரி வந்துடும். வர்றப்போ இந்த காற்றாலை இயந்திரம் வந்து இடிஞ்சு விழுந்துடும். மரம், கூரைகள் எல்லாமே இடிஞ்சு விழுந்திருக்கும். ப்ளஸ் காற்றாலை இயந்திரமுமே இடிஞ்சு விழுந்திருக்கும்.
அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நெப்போலியன் வரும். வந்து பார்த்துட்டு தரைய மோப்பம் பிடிச்சு பார்த்துட்டு, இது வந்து ஸ்னோபாலோட வேலை தான். அது இந்த மாரி நீங்க காற்றாலை இயந்திரம் பண்றத வந்து அது விரும்பல. அதனால தான் அது வந்து இந்த மாரி இடிச்சு விட்டு போயிருச்சு அப்படின்னோனே, எல்லாரும் ஆமா ஸ்னோபால் தான். ஸ்னோபால் தான் இப்படி பண்ணுது. எனக்கு அதோட கால் தடம் தெரியுது. அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுருங்க. அதுவும் இல்லாம ஒரு விஷயம் என்ன சொல்லும்னா, ஸ்னோபால் வந்து ஒரு துரோகி. ஸ்னோபால் வந்து அ ஆரம்பத்துல இருந்தே ஜோன்ஸ் கூட தான் இருந்துச்சு. அது வந்து ஜோன்ஸோட சேர்ந்துட்டு நம்மள வந்து கவுக்க தான் எப்பயுமே பார்த்துச்சு. அப்படிலாம் சொல்லுங்க. சொன்னோனே பாக்ஸர் என்ன சொல்லும்னா, இல்லையே அ இந்த மாதிரி அந்த போர்ல கூட ஸ்னோபால் மேல குண்டெல்லாம் பட்டுச்சே. அது வந்து முன்னாடி நின்னு தான் சண்டை போட்டுச்சே. நானும் தான் அது கூட நின்னேன். அப்படிலாம் சொன்னோனே, ஸ்குயிலர் அத மொறைக்கும். மொறச்சு பார்த்துட்டு, இல்ல. ஸ்னோபால் வந்து இதெல்லாம் ஒரு முன்னாடியே ஏற்படுத்தின ஒரு நாடகம். சும்மா ஜோன்ஸும் அதுவும் சேர்ந்துட்டு, அ குண்டடி படுற மாரி அடி வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுது. பட் அது வந்து நமக்கு எதிரா தான் செயல்படுதுன்றதுக்கு நெறைய ஆதாரங்கள்லாம் எங்களுக்கு கெடைச்சிருக்கு. ஜோன்ஸுக்கும் அதுக்குமான ஒப்பந்தம், கடிதங்கள் எல்லாமே எங்களுக்கு கெடைச்சிருச்சு. அதுவும் இல்லாம இப்போ வந்து அது எங்கேயோ பதுங்கி இருந்து இன்னமும் ஜோன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு எதிரா தான் வேலை பார்த்துட்ருக்கு. ஸ்னோபாலை வந்து எங்கே பார்த்தாலும் அதுக்கு மரண தண்டனை. அதை கொன்றணும். அதை கொல்ற மிருகத்துக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா சாப்பாடு கிடைக்கும். அந்த மாரி நெப்போலியன் அறிவிச்சிரும். ஸோ பாக்ஸருக்கு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பட் ஸ்டில் ஓகே இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்படி சொல்லிட்டு ஆமாம் அது சொன்னால் எல்லாம் சரிதான் அப்படி சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும். எனக்கு வந்து இதுவரை அந்த கதை படிக்கையில் என்னடா திடீர்னு வந்து ஸ்னோபாலை வில்லன்னு இவனுங்க பாட்டுக்கு சொல்கிறானுங்க. ஸ்னோபாலே அங்கே இருக்காது. பட் ஸ்னோபால் வந்து என்னெல்லாம் பண்ணுச்சோ அது எதுவுமே பண்ணலைங்கிற மாதிரி மாற்றிடுவாங்க. ஸ்னோபால் வந்து அந்த குண்டடி பட்டிருக்கும் இல்லையா, அதை என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்ல. அது குண்டடியெல்லாம் படலை. ஆக்சுவலாக அது வந்து ஜோன்ஸுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம கூட சண்டை தான் போட்டுட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இப்படி பண்ணுதேன்னு சொல்லி நெப்போலியன் தான் ஸ்னோபாலை வந்து பின்னாடி வந்து கடிச்சுது. அந்த காயம் தான் அதுவே தவிர ஒன்றும் குண்டடியெல்லாம் படலை. அந்த வீரன் ஒரு முதற்வரிசை வீரன் சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கவே இல்லையே. அதெல்லாம் ஸ்னோபால் அதுவே பண்ணிக்கிடுச்சு. நெப்போலியன் வந்து அதை எச்சரிக்கை தான் செஞ்சார் அப்பயே. நீ இந்த மாதிரி பண்ணுறது தவறு அப்படின்றது அவர் அப்பயே வார்ன் தான் பண்ணார். ஆனால் அப்போ வந்து அதோட முழு சதித்திட்டமும் நெப்போலியனுக்கு தெரியல, தலைவருக்கு தெரியல. அதனால தலைவர் வந்து அதை சும்மா விட்டுட்டாரு. அதோட சதித்திட்டங்கள்லாம் தெரிய ஆரம்பித்தோன்னே அதை வந்து இந்த மாதிரி நாய்களை விட்டு விரட்டி அடிச்சிட்டாரு. ஆனாலும் அது இன்னும் உங்களை வந்து பழி வாங்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின உங்கள் காற்றாலை இயந்திரத்தை உடச்சி விட்டுருச்சு அப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. சரி, இதை வந்து இந்த ஸ்குயிலர் என்ன பண்ணுன்னா ஒவ்வொருத்தட்டையாக போய் சொல்லும். எல்லாரும் ஆமாம் ஸ்னோபால் கெட்டவன் இப்படி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த பன்றிகள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் அந்த பண்ணை வீட்டில் போய் குடியேறிடுவாங்க. ஒரு வீடு வந்து ஜஸ்ட்டு அது வந்து அடையாள சின்னமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பண்ணை வீட்டில் இந்த பன்றிகள் எல்லாம் குடியேறியிருப்பாங்க. மற்ற விலங்குகள்லாம் அதோட கொட்டகையில் அது மாதிரி அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போயிட்டே இருக்குது. இதோடைய அடுத்த பார்ட்டை நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன, அதெல்லாமும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்டு கமெண்ட் கூட பண்ணுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்டு இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்க்கு ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.